ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை கொடுத்து கேளுங்க, சந்தோஷமா இருக்கீங்களான்னு. ஆமென். என்ன சொன்னாங்க? அவிய சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல முன்னாடியே நீங்க முகத்தை மாத்தியாச்சு, அப்படிதானா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கணும். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 கொரிந்தியர் 2:12. போதும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. காது கேட்கல, சத்தமாய் கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 கொரிந்தியர் நிருபத்திலே பவுல் அநேக இடங்களில் தன்னுடைய அனுபவத்தை அவர் சொல்லுகிறார். தன்னுடைய ஊழியத்தை குறித்து, தன்னுடைய ஊழிய அனுபவங்களை, அனுபவ சாட்சியை 2 கொரிந்தியர் அதிகமாய் சொல்லுகிறதை வேதத்திலே பார்க்க முடியும். அந்த மக்கள் அவர் அந்த மக்களுடைய சில சூழ்நிலைகளை தைரியப்படுத்துவதற்காகவும் இன்னும் தட்டி எழுப்புவதற்காக சில காரியங்களை சரி செய்வதற்காக எழுதுகிறார். அப்படி எழுதுறதுல ஒரு சம்பவத்தை தான் இங்கே நம்ம வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர்ல துரோவா பிடிக்கும் இதுல ஒருத்தனை கொண்டு போ, 2 பனியன்ல ஒருத்தனை கொண்டு போ, இதுல ஒருத்தனை அண்ணவங்களை சாக்லேட் தருவாருன்னா சரி, ஆண்டவர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. சரி, ஓகே, கவனிப்போம். அப்போ துரோவா பட்டணத்திலே பவுல் ஊழியத்துக்காய் வருகிறார். அங்கே ஊழியம் தனிமையாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார். என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஊழியம் செய்யணும். ஏன்னா இப்போ நம்ம அனுபவம் மிகுந்த இடத்துல ஊழியம் செய்வது ஒன்று, இன்வைட் பண்ணி நம்மளை அழைத்து ஆமேன் நான் அந்த இடத்துக்கு நான் போவது ஒரு பக்கம். இது பவுல் ஊழியம் செய்வது யாரும் அழைக்காமல் அவராகவே மிஷினரி ஊழியம், தானாகவே போய் ஊழியம் செய்வது. அப்போ யாருக்கும் பழக்கம் இருக்காது, யாரையும் தெரியாது. ஆனால் அந்த இடத்துல தரிசனம் இருக்கு, வைராக்கியம் இருக்கு. ஆனால் கர்த்தர் கிரியை செய்யணும். ஆனால் ஆண்டவரோட நடத்திப்பு இருக்கிறது. ஆண்டவர் தான் சொல்லுகிறார். நம்ம அப்போஸ்தலர்ல 13 அதிகாரத்தில் 10 அதிகாரத்தில் வாசிக்கும் 13 வாசிக்கும் போது அந்தியோகியா சபையில இருக்கும்போது ஆண்டவர் பவுலையும் பர்னபாவையும் சொல்லுகிறார், நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நான் அழைத்த ஊழியத்துக்கு அப்போ ஆண்டவராகத்தான் அழைத்து அவர்களை அனுப்புகிறார். அப்படி அனுப்பும்போது ஆமேன் கர்த்தர் அவர்களோடு இடைப்படுகிறார். அப்போ புதிதாய் ஒரு இடத்துக்கு போகும்போது ஆண்டவர் ஏதாவது செஞ்சாதான் அங்கே ஏதாவது நடக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாய் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமேன். அப்போ இங்க சொல்றாரு, நான் துரோவா பட்டணத்துக்கு போன போது என்ன செய்யன்னு தெரியல. ஆமேன். நான் தனியா இருந்தேன். ஆனால் அந்த ஊழியம் செய்வதற்காக எப்படி வாசல் திறக்கப்பட்டது என்றால் கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டது. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தை, கர்த்தராலே கதவு திறக்கப்பட்டது. கொஞ்சம் கூட சத்தமா சொல்லுங்க, கர்த்தராலே கதவு திறக்கப்பட்டது. அப்ப எனக்கு உதவி செய்ய அங்க யாரும் இல்லை. ஆமே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, கர்த்தரே எனக்கு உதவி செய்தார். அதான் அந்த வார்த்தையோட அர்த்தம். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, ஆனால் யார்? கர்த்தரே எனக்கு உதவி செய்தார். துரோவா பட்டணத்திலே பவுலுக்கு கர்த்தரால் கதவு திறக்கப்பட்டது போல நான் விசுவாசிக்கிற இந்த பகல்ல தேவனாலே இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் சில கதவுகள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த பகல் இந்த பலிபீடத்தை நான் டிக்ளேர் பண்றேன், கர்த்தரால் கதவுகள் திறக்கப்படுகிற ஒரு பகலாய் இந்த பகலை கர்த்தர் மாற்றுவாராக. உங்களுக்கு முன்பாக என்னென்ன கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் உணர்கிறீர்களோ அந்த கதவுகளை நீங்கள் அல்ல திறப்பது, அந்த கதவுகளை கர்த்தரே திறப்பாராக.
பவுலுக்காக கதவு திறக்கப்பட்டது உண்மை என்றால் என் சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்களுக்கும் ஒரு கதவு திறக்கப்பட போகிறது. அது அந்த கதவை திறப்பது மனிதன் அல்ல, அந்த கதவை திறப்பது நீங்கள் அல்ல, அந்த கதவை திறப்பது நீங்கள் நம்பினவர்களும் அல்ல, அந்த கதவை திறப்பது கர்த்தரே கதவை திறக்க போகிறாரு. ஆமேன். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கதவு என்பது ஒன்று, நான் உள்ளே செல்ல விடாமல் அல்லது உள்ளே சென்று சுதந்திரிக்க விடாமல் என்னை தடுப்பது. பவுல் உள்ளே துரோவா பட்டணத்தில் இருக்கிற ரட்சிக்கப்பட அநேக ஆத்துமாக்கள் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகளை துரோவா பட்டணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நான் அதுக்குள்ள போகலை. நான் இங்க இந்த கதவு திறக்கப்படுவதுதான் ஆண்டவரின் சிந்தையில போட்டனால அதை நான் ஃபோக்கஸ் பண்றேன். இப்போ அங்கே ஸ்தோத்திரம் திறக்கப்பட்டபடினால ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆமென். சபைகள் ஸ்தாபிக்கப்படுகிறது. அந்த பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய அசை உண்டாகிறது. கதவு திறக்கப்படாமல் இருந்தால் பவுலாலே போய் ஊழியம் செய்திருக்க முடியாது, ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள், சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்காது, சும்மா போயிட்டு வந்தேன்னு சொல்லியிருக்கலாம். ஆமேன். அப்போ எதெல்லாம் உள்ளே நான் சென்று விடாதபடி, உள்ளே சென்று நான் சுதந்திரிக்க விடாமல் எதெல்லாம் தடையா இருக்கிறதோ அதுதான் கதவுகள். அந்த கதவுகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த பகல்லே திறக்கப்படுவதாக. நம்முடைய சொந்த கண்களால் அதை காண கர்த்தர் செய்வாராக. இனி ஒன்று காரியம், கதவு என்பது இங்கே சொல்லுகிறது கர்த்தரே அதை திறந்தார். ஆமேன். எல்லாரும் சொல்லுங்க, யாரு திறந்தார்? கர்த்தர். நான் திறந்தேன்னு பவுல் சொல்லல, என்ன கொண்டு திறக்க வச்சார்னு பவுல் சொல்லல. யார் கர்த்தரே. ஒரு ஏகார வருகிறது அப்படின்னா அவரை தவிர இதை ஆமேன் யாராலும் திறக்க முடியாது. அப்ப கதவு என்பது எந்த மனிதனாலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்காக செய்தார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், எந்த மனிதனாலும் செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஆமேன். ஆமே. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கையை கொடுத்து அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, எந்த மனிதனாலும் செய்ய முடியாத காரியத்தை ஆமே கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. ஆமே. கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறாரு. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஒருவராலும் செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் என் சத்தத்தை கேட்கிற இங்கே ஆராதனைக்கு வந்திருக்கிற அத்தனை ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வாராக. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? ஆமே. நிச்சயமாய் நடக்கும். நீங்களும் இதே போல பவுல் சொன்னது போல நீங்களும் சொல்ல போறீங்க, பாஸ்டர் கர்த்தரே இந்த காரியத்தை செய்தார், தேவனே இதை செய்தார். சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு, தாவீது சொல்லுவார், நீரே இதை செய்தீர் என்று நான் உம்மை துதிப்பேன். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது எப்படி நடந்துச்சு? யார் செய்தா? எப்படி இந்த காரணத்தை பிற்பாடு தீர்த்து வர்றாரு? இதெல்லாம் எப்படி துரோவா பட்டணத்தை எப்படி ஊழியெல்லாம் வாசல் திறக்கப்பட்டது, ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், இது எப்படி நடந்துச்சு? ஒரே பதில், கர்த்தரே இதை செய்தார். ஆமே. நல்ல கையை தட்டி ஆண்டவரை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமேன் ஸ்தோத்திரம். சில காரியங்களை நான் வேகமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. கடந்த செவ்வாய்க்கிழமை ஒரு அதிகாலை ஒரு 5 மணிக்கு சர்ச்சில் உட்கார்ந்து ஜெபிக்கும்படியாக வந்து நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது இந்த வசனம் முதல்ல எனக்கு நான் வாசிச்சு என் மண்டையில கடந்துச்சு. அப்போ இந்த வசனத்தை குறித்து ஆண்டவர் இடைப்பட ஆரம்பித்தார். ஆமே. ஒவ்வொரு வேர்டுகளையும் தந்தாரு. அது என்ன ரொம்ப எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது. ஆமேன் ஸ்தோத்திரம். பிறகு நேற்றைக்கு நைட்டு உட்கார்ந்து மீதி வார்த்தைகளை கர்த்தர் தந்தாரு. எனவே நான் உங்களை காட்டில் நானும் ரொம்ப எதிர்பார்ப்பா நிற்கிறேன். எனக்கு ஒரு ஜெபமும் விசுவாசம் என்னவென்றால், நமக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற அத்தனை வாசல்களும் இந்த பகல்லே திறக்கப்படுவதாக. கதவுகள் திறக்கப்படுகிற ஒரு காரியம் நாளாய் இந்த பகலை கத்த மாற்றுவாராக. விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நான்கு தலைப்புல நான் இந்த கதவு திறக்கப்படுதல், கர்த்தர் கதவு திறந்தது குறித்து ஒரு 4 தலைப்புல நான் வேகமாய் சொல்லுகிறேன். முதலாவது, கதவு திறக்கப்படுதல் என்றால் என்ன? கதவு திறக்கப்படுதல் என்பது என்ன? சோத்திரம். அதை குறித்து ஒரு சில காரியங்களை
ஒரு 6 காரியங்களை இதில் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் எவ்வளோ சொல்ல முடியுமோ அதை சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, கர்த்தரே கதவு திறந்தாருன்னா பவுல், ஆமேன் ஸ்தோத்திரம், எந்த மனிதனிடத்துல போய் உதவி கேட்கல. அதை செய்வீங்களா? ஏன்னா இவன் தனி ஆளு, இவன் உதவி கேட்கல. அப்போ ஆண்டவரே கதவு திறந்தார். அந்த இடத்துல ஒரு ஊழிய வாசலை கர்த்தரே என்ன செய்தார்? திறந்தார். அப்போ நான் இப்படி விசுவாசிக்கிறேன், தேவனே சில மனிதருடைய இருதயத்திலே பேசியிருக்கிறாரு. ஆமென். தேவனே சில மனிதருடைய இதயத்துல கிரியை செஞ்சனால இவன் ஊழியம் செய்யும் போது அவர்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். நாளடைவில் சபைகள் என்ன செய்யப்பட்டது? ஸ்தாபிக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்பர் 1, கதவு திறக்கப்படுதல் என்பது தேவன் எனக்காக சில மனிதர்களுடைய இருதயத்திலே பேசுவது. ஆமென். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. தேவன், நல்லா சத்தமா கோஆப்ரேட் பண்ணணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என் கூட டிராவல் பண்ணணும். ஆமேன் சத்தமா. ஆமேன் ஹல்லேலூயா. ஏன்னா அந்த வேடை சொல்லும்போது கர்த்தர் நிச்சயமா கிரியை செய்வாராக. ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவன், வெரி குட், எனக்காக சில மனிதர்களுடைய இருதயத்திலே பேசுவது. நான் சொல்றேன், நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க பேச வேண்டிய தேவை வராது. கர்த்தரே ஆமென் அவருடைய இருதயத்துல பேசுவாராக. ஆமே. கர்த்தர் பேசினா நீங்க என்ன எதிர்பார்த்துட்டு போறீங்களோ அது நீங்க போறதுக்கு முன்னாடி அங்க நடந்திருக்கும். ஆமே. ஏன்னா நீங்க இங்கிருந்து ஜெபிக்கும் போது, இங்கிருந்து பேசும்போது அவருடைய இருதயத்திலே கர்த்தர் பேச என்ன செய்வாரு? ஆரம்பிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. உங்களை பார்த்து சொல்றேன், தேவன் சிலருடைய இருதயத்திலே உங்களுக்காக பேசுவாராக. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 2வது அதோட கனெக்ட் ஆகி தான் எப்படி சொல்லுகிறேன், நான் செய்ய வேண்டிய காரியத்தை ஆமேன் நான் செய்யாமல் கர்த்தர் எனக்காக செய்வாரு. ஆமேன். ஏன்னா நான் திறந்தேன்னு பவுல் சொல்லலை. யாரு திறந்தா? கர்த்தர் திறந்தார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இவன் பவுல் செய்ய வேண்டிய காரியத்தை பவுல் செய்யல, ஆனா பவுலுக்காக யாரு செஞ்சா? கர்த்தர் செய்தார். ஆமேன். அப்போ நான் செய்ய வேண்டிய சில காரியங்கள் எல்லாம், அனைத்து காரியங்களையும் நான் செய்யாதபடி நான் செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் எனக்காக செய்வாராக. நம்முடைய கண்கள் அதை பார்க்க போகிறது. நம்முடைய கண்கள் அதை பார்த்து ஆச்சரியப்பட போகிறது. விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ 3வது, கர்த்தரே ஆமே கதவை திறந்தார் என்றால், அப்போ பவுல் மட்டும் அங்க தனியாளா நிக்கல. பவுல் மட்டும் தனி, கர்த்தரும் அங்க என்ன செஞ்சிருக்கு? அவனோடு கூட வந்திருக்கிறார். ஆமே. பவுல் தனியாளா போய் அங்க ஊழியம் செய்ய நினைச்சா அவனை தூக்கி ஜெயில போட்டு காரியத்தை முடிச்சிருவாங்க. ஆனா கர்த்தரும் அந்த இடத்துல இறங்கி வந்ததுனால அங்கே ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வந்தனால சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வந்தனால கர்த்தர் பவுலை பயன்படுத்துகிறார். கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வந்தனால அவன் தனியாளாக இருந்தாலும், ஆமேன் ஸ்தோத்திரம், ஒரு 10 பேர் இணைஞ்சு செய்ய வேண்டிய காரியத்தை வெறும் பவுலை கொண்டே கர்த்தர் செய்து முடிச்சிட்டாரு. ஆமேன். அப்ப கதவு திறக்கப்படுதல் என்றால் இன்னொன்று காரியம், கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார் என்பது ஒரு அடையாளம் தான் கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. ஆமே. ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. புதிய இடம், புதிய மக்கள், யாரையும் தெரியாது, யாரும் பழக்கம் இல்லை. ஆனா ஏதோ பழக்கப்பட்ட மாதிரி கிரியைகள் நடக்குது, ஏதோ பழக்கப்பட்ட மாதிரி அற்புதங்கள் நடக்குது. ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒன்று மட்டும் தெரிஞ்சு பவுலால, இது என்னால் உண்டானதல்ல, கர்த்தரால் உண்டானது. அப்ப துரோவா பட்டணத்திலே கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறாரு. அதனால் தான் தேவனுடைய கிரியைகளை என்னால பார்க்க முடிகிறது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆமேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொரு காரியம், இது என்ன ரொம்ப டச் பண்ணது. அப்போ ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், ஜனங்கள் தேவன் பக்கமாய் திருப்பப்படுகிறார்கள். துரோவா பட்டணத்தில் ஆமேன் சபை ஸ்தாபிக்கப்படுகிறது, பெரிய அசை உண்டாகிறது. அப்படின்னு அது எதை காட்டுதுன்னா, அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக
ஆமென், ஸ்தோத்திரம். தேவனை ஏற்றுக்கொள்ளக்கு முன்பாக நாம் எல்லாரும் எப்படி இருந்தோம் என்று பவுல் எபேசியில சொல்றாருன்னா, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து இன்னும் வசனம் எபேசியர் 2 சொல்றார், நாம் தேவனுக்கு சத்துருவாய் இருந்தோம். தேவனுக்கு யாரா இருந்தோம்? சத்துருவா இருந்த நம்ம இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறாரு. அப்ப துரோவா பட்டணத்திலே ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக யாருக்கு அடிமைகளாக இருந்தார்கள்? பிசாசுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். சாத்தான் வஞ்சித்து வைத்திருந்தான். இப்ப ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட போது துரோவா பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களை எப்படி மாறிவிட்டார்கள் என்றால், தேவனை ஆராதிக்கிறவர்களாக மாறிவிட்டார்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டார்கள். அப்ப என்ன நடக்குன்னா, பிசாசுக கையில் இருக்கிற ஜனங்கள் இப்ப யாருடைய கரத்துக்கு வந்து விடுகிறார்கள்? சத்தமா தேவனுடைய கரத்திலே வந்து விடுகிறார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கதவு திறக்கப்படுதுன்னு நான் எப்படி சொல்லுகிறேன்? சாத்தானுடைய கரத்திலிருந்து பிடுங்கப்பட்டு என்னுடைய கரத்தில் வந்து சேருவது. ஆமே, இந்த வேடை சத்தமா எல்லாரும் சொல்லணும். என்ன தாக்கத்தை ஏற்படுத்த ஒரு வேடாக்கு சொல்லுங்க. சாத்தானுடைய கரத்திலிருந்து, ஆமென், சவுண்டு வரல, சாத்தானுடைய கரத்திலிருந்து பிடுங்கப்பட்டு என்னுடைய கரத்தில் வந்து சேருவது. ஆமென். ஏன் அப்படின்னா, எனக்குரியதான் யாருக்கு கரத்தில் இருக்கிறது? சாத்தானுடைய கரத்தில். துரோவா பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படவில்லை, பாவத்துக்கு அடிமையா இருந்தார்கள். ஆனா அவர்கள் யாரா இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள். அவர்களுக்காக தேவன் ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவர்களும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆனால் சாத்தான் அகப்படுத்தி வச்சிருக்கிறான், சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான், சாத்தான் அவங்களை பிடிச்சு வச்சிருக்கிறான். இப்ப என்ன நடக்குதுன்னா, துரோவா பட்டணத்துல ஊழியத்துக்கான வாசல் திறக்கப்பட்ட போது சாத்தானுடைய கையில் இருக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினார்கள். இயேசுவின் நாமத்தினாலே சாத்தானுடைய கரத்திலே உங்களுக்குரிய எதெல்லாம் பிடிக்கப்பட்டிருக்கிறதோ, ஆமை அகப்பட்டு இருக்கிறதோ, ஆமை பிடிச்சு வச்சிருக்கிறாரோ, ஆமை அதை பிடிங்கி கர்த்தர் உங்களுடைய கரத்திலே கொடுப்பாராக. இது உனக்குரியது, 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 உனக்குரியது. இயேசுவின் நாமத்தினாலே அது அப்படியே சம்பவிப்பதாக. சில பிள்ளைங்க, மூத்த பிள்ளை, இரண்டாவது பிள்ளை இது இருக்க வீட்டுல எல்லாம் அந்த அக்காவோ அண்ணனா என்ன செய்யணும், தம்பியோட தங்கச்சிட்டு பிடி என்ன செஞ்சிடும், அந்த பொம்மையோ அதை வாங்கி உடனே ரெண்டாவது சத்தம் வாங்கி பற்றி விலை இருக்காது, சண்டை போடுறது தைரியம் இருக்காது. உடனே சத்தம் போட்டு என்ன செய்யும், அழுதோட என்ன செய்யும், அம்மாவும் வீட்டுக்கு பெரிய என்ன செய்வாங்க, அந்த பெரிய பிள்ளைகளுக்கு வாங்கி பரிசியாருக்கு கொடுப்பாங்க. என்ன ஆச்சு, உடனே இது காலையில் என்ன செய்யும், நிற்பான். அதே போலதான் நம்ம கரத்தில் இருந்தது எங்கேயோ யாரு கையிலே போனத தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் நின்று அவர் பிசாசுடைய கரத்திலிருந்து பிடுங்கி அதை நம்முடைய கரத்தில் கொடுப்பதுதான் கதவுகள் திறக்கப்படுவது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்களுடைய சமாதானம், உங்களுடைய சுகம், உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய நன்மை உங்களிடத்தில் பிடுங்கப்பட்டு யாரோ ஒருவருடைய கரத்தில் இருக்கிறது என்றால், இன்னைக்கு இந்த பலிபீடத்தில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, கதவுகள் திறக்கப்படுகிறது. ஐயோ ஐயோ, கதவுகள் திறக்கப்படுகிறது, கதவுகள் திறக்கப்படுகிறது, கதவுகள் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தானே, உன்னுடைய கரத்திலே அகப்பட்டிருக்கிற ஆத்துமாக்களை கர்த்தர் விடுதலையாக்கி இந்த சபையில கர்த்தர் கூட்டம் கூட்டமாய் கொண்டு வர போகிறாரு, குடும்பமாய் கொண்டு வர போகிறாரு. இந்த சபையில் இருக்கிற ஜனங்களுடைய சொந்த பந்தங்கள், நண்பர்கள் எல்லாம் யாரெல்லாம் ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இன்னும் ரட்சிக்கப்படாமல் பிசாசுடைய கையிலே அகப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறாரு. விடுதலை ஆக்கி எங்க கரத்திலே கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கிறாரு. ஏன்னா கதவை திறக்கிறது நாங்கள் அல்ல, கர்த்தராலே கதவு திறக்கப்படுகிறது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நீங்கள் இழந்த உங்களுக்குரிய நன்மைகளோ சுகமோ பலமோ யாராவது சாத்தான் பிடிக்க வச்சிருப்பான் என்றால் கர்த்தர் அதை நம்முடைய கரத்திலே கொண்டு வந்து சேர்ப்பாராக. இனி உங்களுக்குரியது சாத்தானுடைய கரத்தில் இருக்காது, இனி உங்களுக்குரியது உங்களுடைய கரத்தில் தான் இருக்கும். தலைக்கு மேல கையை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம், எனக்குரிய
சாத்தானே உனக்கு கதவை அடைக்கதான் தெரியும், கதவை திறக்க தெரியாது. ஆனா எங்க ஆண்டவருக்கு அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் கதவை அடைக்க தெரியாது, அவருடைய பிள்ளைகளுக்காக அவருக்கு கதவை திறக்கத்தான் தெரியும். ஐயோ 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 உள்ள வர வர வரஷியா நம்ம ஆண்டவருக்கு ஆமே நம்முடைய பிள்ளைகளாகி நமக்கு அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு அவருக்கு கதவை அடைக்க தெரியாது. எதுதான் தெரியும்? கதவை திறக்கத்தான் தெரியும். சாத்தானுக்கு கதவை அடைக்க தெரியும்னா எங்க அப்பாவுக்கு கதவை திறக்க தெரியும். ஆமே புரியவங்க புரிஞ்சவங்க புரிகிறவங்க உடம்புல மனுஷா நீ எனக்கு எதிராக கதவை அடைக்கலாம். ஆமே நாமே சத்துருவே நீ எனக்கு எதிராக கதவை அடைக்கலாம். ஆனா நாங்க ஒருத்தரை நம்பி இருக்கிறோம், நாங்கள் ஒருவரை ஆராதிக்கிறோம். அவருக்கு கதவை அடைக்க தெரியாது, அவருக்கு கதவை திறக்கத்தான் தெரியும். ஆமே சத்தமோ அலையிலே சொல்லுவாங்க. ஆமே ஏன்னா எங்க ஆண்டவருக்கு கதவை அடைக்க தெரியாது. இதுதான் தெரியும். கதவை இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அது ஒருவரும் பூட்டவே மாட்டார். ஆமே நல்ல முழு பலத்தோடு கம்பீரமா ஒரு நிலையை சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது பவுல் துரோவா பட்டணத்துல இருந்தாலும் சரி, அதுக்கு அடுத்து மக்களுடைய நாட்டுக்கா இருந்தாலும் சரி, பிலிப்பு பட்டணமா இருந்தாலும் சரி, பவுல் ஆமே ஸ்தோத்திரம், அதாவது அவனுடைய விருப்பத்தின்படி அவன் பிரயாணம் பண்ணவில்லை, தேவ சித்தத்தின்படியாக அவன் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் ஆமே 13ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதை எடுப்போம். ஆமே அதுல அவன்கிட்ட சொல்லுகிறாரு, பவுலை பர்னபாவை நான் அழைத்த ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கள். 13:2 அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை என்ன செய்து விடுங்கள், பிரித்து விடுங்கள் என்று கர்த்தர் திருவுளம் பெற்றினார். ஆமென். அந்தியோகிய சபையிலே பெரிய சபை, ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் வர சபை, ஊழியம் நல்லா இருந்துட்டு இருக்கு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவங்க இங்க இருந்தது போதும், எங்க அனுப்புங்க, அவங்க ஊழியத்துக்கு அனுப்பிவிடுங்க, அவர்கள் மிஷனரி ஊழியத்தை சபைகளை ஸ்தாபிக்கிறது. அப்போ அவர் துரோவா பட்டணத்துக்கும் எந்த பட்டணத்துக்கு ஊழியம் செய்தார், பவுல் அவருடைய விருப்பத்தின்படி வரவில்லை, தேவ சித்தத்தின்படி அங்க என்ன செஞ்சிருக்கிறார், வந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒருவேளை சொல்றேன், என்னுடைய விருப்பத்தின்படி நான் பிரயாணம் பண்ணினால் எனக்கு கதவுகள் திறக்கப்படாது. தேவ சித்தத்தின்படி நான் பிரயாணம் பண்ணினால் எனக்குரிய கதவுகளை யார் அடைத்து வைத்தாலும் கர்த்தரே எனக்குரிய கதவுகளை திறப்பாராக. அவரே நீ துரோவா பட்டணத்திலே வந்திருப்பது விருப்பத்தின்படி வரல, சுய சித்தத்தின்படி வரல, அல்லது சுய விருப்பம் நிறைவேறுவதற்காக நீங்க வரல. நீங்க வந்திருப்பது தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக. தேவன் அழைச்சி நீங்க வந்திருக்கிறார், தேவன் பிரித்தெடுத்து நீங்க வந்திருக்கிறார், தேவ சித்தப்படி நீங்க வந்திருக்கிறார். தேவ சித்தப்படி நீங்க வந்தது உண்மை என்றால் உனக்குரிய கதவை கர்த்தர் திறந்து தான் ஆக வேண்டும். கர்த்தர் திறப்பாராக. ஆமென். எழுதி என் வாழ்க்கை பிரயாணம் தேவ சித்தப்படி இருப்பதாக. சொல்லுங்க இந்த வார்த்தையை, என் வாழ்க்கை பிரயாணம். பின்னாடி சத்தம் கேட்கல, உறங்குறீங்களா? சொல்லுங்க, என் வாழ்க்கை பிரயாணம். இத்தனை பேர் இருக்கிறீங்க, சவுண்ட் இவ்வளவுதான் வருது, சத்தமா சொல்லுங்க, என் வாழ்க்கை பிரயாணம் தேவ சித்தப்படி இருப்பதாக. தேவ சித்தப்படி உங்க வாழ்க்கை பிரயாணம் பண்ணிச்சுன்னா நான் சொல்றேன், ஒருவராலும் உங்களுடைய கதவை அடைக்கவே முடியாது. ஒருவேளை அடைத்தாலும் கர்த்தரே அதை திறப்பாராக. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு வாயிலிருந்து வர முடியாது. அவங்க அடைச்சிட்டாங்க, இவங்க அடைச்சிட்டாங்க, வெக்கமா வார்த்தை சொல்றேன். உன் பிரயாணம் தேவ சித்தப்படி இருந்தால் உலகமே எதிர்த்து நின்றாலும் உனக்குரிய கதவை கர்த்தர் திறக்கத்தான் செய்வார். அது ஒருவரால் தடுக்க முடியாது. அந்த பாருங்க, டோர் அடைச்சாங்க யோசேப்புக்கு உயர், போத்திபாருக்கு மனைவி டோர் அடைச்சாங்க. ஒரே வார்த்தையில சொல்ல போனா, யோசேப்புக்கான கதவை ஆமை அடைப்பதற்கு ஆமை என்ன சொல்ல ஒருவரும் ஆமை ஆதரவு அத்தனை பேர் எதிராக டோர் அடைச்சுதான் வச்சிருந்தாங்க. ஆனால் யோசேப்பு
உட்கார வேண்டிய சீட்ல சிங்காசனத்துல கர்த்தர் உட்கார வச்சாரு. ஆமென். ஒரே தடையா இருக்கு, ஒரே டோர் க்ளோஸா இருக்கு, வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறதுன்னு உணர்றீங்கன்னா உங்களுக்கான வார்த்தை கதவை திறப்பேன். ஆனால் அதே நேரத்துல நீங்கள் ஆராய வேண்டியது என் வாழ்க்கை பிரயாணம் என்று நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட காரியத்தை செஞ்சுட்டு கர்த்தர் கதவை திறக்கணும்னா வாய்ப்பே இல்லை. ஆண்டவரே கதவை உடைச்சுள்ளார். ஆனால் என்னுடைய பிரயாணம் தேவ சித்தப்படி இருக்கும் என்றால் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரே அவங்களை வழி நடத்தினார். அவர்கள் தேவன் காட்டின பாதை வழி அவர்கள் பிரயாணம் செங்கடல்ல அவர்கள் வந்து நின்றது, அவர்கள் வந்து நிற்கிற கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தினார். கேட்கிறான் மோசே, ஆண்டவரே நீங்க தான் இந்த வழியா போச்சு நான் வந்து இப்ப பார்த்த கடற்கரைக்கு முன்னாடி எங்களை கொண்டு நிக்க வைக்கிறீங்களே அன்று சொல்ற என்னிடத்து முறையிடுகிறது ஒரு கோலை நீ நீட்டு சொன்னார். கோலை நீட்ட போது கர்த்தர் ஒரு காற்றை வீச பண்ணினார். செங்கடலே இரண்டாய் பிளந்திருந்தது. தேவ பிள்ளைகளுடைய பிரயாணத்தை செங்கடல் தடுக்க முடியவில்லை. கடலையே இரண்டாய் பிளந்து அவர்களை வழிநடத்த தேவனால் முடியும் என்றால் உன் பிரயாணம் தேவ சித்தப்படி இருக்கும் என்றால் சவால் விட்டு சொல்லுகிறேன், சமுத்திரமே வந்தாலும் உன் பிரயாணத்தை தடுக்க முடியாது. முழு உலகம் உங்களுக்கு எதிராக எதிர்த்திருந்து அடைக்கலாம் நினைச்சாலும் அவர்களால் அடைக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கான வாசலை கண்டு திறக்கத்தான் செய்வார். எவன் சொன்னா உன் டோரை நான் அடைச்சிருவேன்? யாரு சொன்னா நீ முன்னேறத நான் பார்க்க தான் போறேன்? யாரு சொன்னா சில ஆவிக்குரிய தந்திரம் ஜோம் பண்ணி செஞ்சிருவேன், உபவாசம் பண்ணி செஞ்சிருவேன். சாரி, நீ உபவாசம் பண்ண உடலுக்கு தான் நினைச்சிருந்த பத்தினிக்கு கஷ்டமே ஒழிய மற்றபடி என் பிரயாணம் தேவ சித்தப்படி இருக்கும் என்றால் எந்த மனுஷனாலும் கொஞ்சம் லோக்கல் வேணா சொல்றேன், எந்த பொம்பனாலும் என் பிரயாணத்தை தடுக்க முடியாது, டோரை க்ளோஸ் பண்ணி வைக்க முடியாது. ஏன்னா ஒருத்தரை பட்சத்தில் இருக்கிறாரு, அவர் கதவை அடைக்கிறவர் இல்ல, அவர் எனக்கான கதவை திறக்கிறவர். அவங்க எந்த இடத்துல போயிட்டும் ஊழியம் செய்ய முடியல, திரும்பி வரணும். ஏன் வரலன்னா பவுல் அவன் விருப்பப்படி பிரயாணம் பண்ணல, பவுல் தேவ சித்தப்படி பிரயாணம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? அவங்களை துக்கப்படுத்துகிற எந்த காரியமும் செய்யல. ஆண்டவர் நோன் சொல்றாருன்னா உலகமே சப்போர்ட் பண்றதுக்கு நோ சொல்லுங்க. ஆண்டவர் வேண்டாம்னு சொன்னதை போய் கை வைக்காதுங்க. இந்த இடத்துல இது தேவ சித்தம் உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னா அந்த இடத்துல போய் நிற்காதுங்க. உங்களால சந்தோஷமா அந்த இடத்துல விட்டு திரும்பி வர முடியாது. இது நான் செய்யற தேவ சித்தம் தான் பாஸ்டர், இது தேவனுடைய நடத்தல்படிதான் செய்யறேன். ஆனா இவங்க எதிர்க்கிறாங்க, கவலையே படாது. ஏன் எதிர்த்தாலும் உன்னுடைய கதவை ஒருத்தரும் அடைக்க முடியாது. கர்த்தர் உனக்கான கதவை திறக்கத்தான் செய்வார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. மூணாவது, கதவை திறக்காம அவருடைய பிள்ளைகளுக்கு கதவை அடைக்க தெரியாது, திறக்கதான். அந்த இரண்டாவது ஆமென், நான் என்னுடைய விருப்பத்தின்படி பிரயாணம் பண்ணதில்லை, தேவ சித்தப்படி பிரயாணம். மூன்றாவது, பவுல் துரோவா பட்டணத்துக்கு வந்தது அவன் விரும்பின இடம் இல்ல, தேவன் நியமித்த இடத்துல வந்து சேர்ந்தான். ஆமென். ஒரு நாளிலே சொல்லுவாங்க, நான் நிற்கிற இடம் நான் விரும்புகிற இடம் அல்ல, நான் இருக்கிற இடம் தேவன் நியமித்த இடமாக இருக்கிறது. துரோவா பட்டணத்துக்கு பவுல் வரணும் என்பது தேவனுடைய முன்குறிப்பு, தேவன் தீர்மானம் பண்ணியிருந்தார். இப்ப துரோவா பட்டணத்துல பவுல் வந்து நிற்கிறான் என்றால் அது அவன் விரும்புகிற இடம் அல்ல, தேவன் நியமித்த இடம். தேவன் நியமித்த இடத்துல நீ நிற்பான் என்றால் உனக்கான கதவை கர்த்தர் திறக்கத்தான் செய்வார். மக்கதோனியா நாட்டுக்கு பவுல் விருப்பப்பட்டு வரல, மக்கதோனியா நாட்டுக்கு தேவ சித்தப்படி வந்தார். அப்போஸ்தலர் 14 அவனோட ஒருவன் சொப்பனம் எங்களுக்கு உதவ வேண்டும். அவன் இந்த சொப்பனை பார்த்து புரிஞ்சிட்டு ஆண்டவர் மக்கதோனியா நாட்டுக்கு அனுப்புறாரு, பிலிப்பு பட்டணத்தை அனுப்புறாரு. அங்க ஊழியம் செய்யலாம். ஊழியம் செய்யும் போது பிசாசுகள் ஓடின உடனே மூர்க்கம் கொண்டு பவுலை சீலா பிடிச்சு ஜெயில அடி போட்டு விட்டார்கள். தொழு மரத்தை கட்டி எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருக்கு. பவுலே நீ நிற்கிற இடம் அவன் தேவ நியமித்த இடமா இருக்கும் என்றால் எந்த சிறைச்சாலையும் உன்னை அடைத்து வைக்க முடியாது, எந்த மனுஷன் உன்னை தடுக்க முடியாது, எந்த மனுஷன் உனக்காக செயல்பட எதிராக நிற்க முடியாது. பவுலும் சீலாவும் துதித்து பாடினார்கள், கர்த்தரை ஆராதித்தார்கள், சிறைச்சாலை கதவுகள்
நீ இருக்க இப்ப சிறைச்சால அதிகாரம் தான் ஞானஸ்தானம் பெற்றான். இனி நீ 2 நாள் கூட இருந்தானா எல்லா கைதிகளும் ஞானஸ்தானம் பெற்றுவான். தயவு செஞ்சு நீ ஓடி போயிரு. ஏன்னா நான் இருக்கிற இடம் நான் விரும்புகிற இடம் அல்ல, அவர் நியமித்த இடமாயிருக்கிறார். அவர் நியமித்த இடத்துல உட்கார்ந்து இருப்பார். அமைதியாக பார்க்கலாம். உன் பிரயாணத்தை தடுக்க முடியாது, உன் ஓட்டத்தை ஒருவரால் தடுக்க முடியாது, உனக்கான வாசல் ஒருத்தனால் அடைக்க முடியாது. அந்தந்த நேரங்கள் வரும்போது உனக்கான வாசலை திறப்பதற்கு எந்த மனுஷன் இல்லாவிட்டாலும் நீ ஆராதிக்கிற கர்த்தர் இருக்கிறாரு. அவர் உனக்கான கதவை திறக்கத்தான் செய்வார். அதை ஒருவரால் தடுக்க முடியாது, எந்த பிசாசால் தடுக்க முடியாது. நீ கவனிக்க வேண்டியது நான் இருக்கிற இடம் அவன் தேவ சித்தப்படி இருக்கணும், தேவ நியமித்த இடமா இருக்கட்டும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். இன்னொன்னு கூட சொல்லி அடுத்த தரையில் ஏன் கர்த்தராலே கதவு திறக்கப்பட்ட காரணம் என்னன்னா, எனக்குரிய கதவை எந்த மனிதனால் திறக்க முடியாது, எனக்குரிய கதவை தேவனால் மட்டும்தான் திறக்க முடியும். புரியுது? ஏன் பவுலே உனக்குரிய கதவை கர்த்தரே திறந்தார். பவுல் சொல்லுவாரு, எனக்கு திறக்கப்பட வேண்டிய கதவை திறப்பதற்கு இந்த உலகத்துல எந்த மனுஷனும் கிடையாது. எனக்கு திறக்க வேண்டிய கதவை யாரால மட்டும்தான் திறக்க முடியும். சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்துல கை கூட சொல்லுங்க பார்க்கலாம். முகத்தை பார்த்து உங்களுக்கு சத்தமா சொல்லணும். இல்லைன்னா எதாவது எடுத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு சொல்லுங்க. என்ன சொல்லுவாங்க? சரி சொல்லுங்க. உங்களுக்குரிய கதவை சேல தங்கங்களை சத்தமா, உங்களுக்குரிய கதவை எந்த மனிதனாலும் திறக்க முடியாது, தேவனால் மட்டுமே திறக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களுக்குரிய கதவை கர்த்தர் திறந்துட்டாரு. ஐயோ 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 ஐயோ, சில டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆவில நான் உணர்கிறேன், சில டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த வார்த்தையை தியானிக்க 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 சிலருக்குள்ள டோர் கர்த்தரே ஓப்பன் பண்ணிட்டாரு. பலர் முயற்சி ஒன்று நடக்கல, பஸ் நடக்காது. நீ அவளோட பிள்ளையா இருந்தானா உனக்குரிய கதவை எந்த மனுஷன் திறக்க விட்டு கொடுக்க மாட்டாரு. அவன் திறந்தான நாளைக்கு சொல்லுவான், நானாகி இவளுக்கு இதை செஞ்சேன், நானாகி இவளுக்கு இதை செஞ்சேன், நான் செஞ்சாகி. அப்ப உங்களுக்கு அந்த கிரெடிட்டை அந்த மனுஷன் எடுப்பதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அவன் ஒருத்தர் திறக்காட்டா நீங்க சொல்லுவீங்க கர்த்தரே திறந்தாரு. கர்த்தர் சொல்லுவாங்க, நான் தான் உனக்கு என்ன செஞ்சேன், திறந்தேன். புரிஞ்சவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க. அதனால இப்ப நன்றி செலுத்த போறீங்க. சிலர் எனக்கு உதவி செய்யாததுக்காக நன்றி. எத்தனை பேர் நன்றி சொல்ல ஆயத்தமா இருக்கீங்க? சிலர் எனக்கு உதவி பண்ணாததுக்காக, நான் அந்த அசிஸ்டன்ட் உதவி செய்வாங்க நினைச்சேன், பாஸ்டர் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நினைச்சேன், ஆனா அவங்க வச்சுட்டு செய்யல. இன்னைக்கு இனி புலம்பாத, இன்னைக்கு நீ நன்றி செலுத்து. ஏன்னா அவங்க ஹெல்ப் பண்ணாம வச்சதே கர்த்தர் தான். ஏன்னா உனக்கு உதவி செய்வதற்கு ஒரு கரம் இருக்கிறது, உனக்கு உதவி செய்வதற்கு ஒரு தகப்பன் இருக்கிறாரு, உனக்கான வாசலை திறப்பதற்கு ஒருவர் ஆயத்தமா இருக்கிறாரு. அவருடைய பாதத்திலே தான் நீங்க இந்த பகலை வந்திருக்கிறீங்க. அவருடைய பாதத்திலே வந்திருக்கிற உங்களை அவர் விலைமையால் விடவே மாட்டாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஒரு 2 சான்ஸா மட்டும் சத்தமா போட போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? ஆமென் சொல்லுங்க. எனக்குரிய கதவை எந்த மனிதனாலும் திறக்க முடியாது. அது கேட்கல, எனக்குள்ள ஃபேன்ல வாங்க. ஆமென் சொல்லுங்க. எனக்குரிய கதவை எந்த மனிதனாலும் திறக்க முடியாது, தேவனால் மட்டும்தான் திறக்க முடியும். அதனாலதான் ஆபிரகாம் சொன்னாரு, சோதோமின் ராஜா என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லாதபடிக்கு ஆமென் என் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்துகிறேன். என்னை ஆசீர்வதிப்பது மனிதன் அல்ல, என்னை ஆசீர்வதிப்பது கர்த்தர் ஒருவரே. ஆமென் சொல்றவங்க நல்ல கையை தட்டி ஆமென் நல்ல முழு பலத்தோடு ஆமென் நல்ல 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 சத்தத்தை உயர்த்தி. சில டோர்கள் ஓப்பன் ஆக இருக்கிறது,
தேவனை பார்க்க போறீங்க. நல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவன் எனக்குரிய கதவை திறப்பது மனுஷன் அல்ல, எனக்குரிய கதவை திறப்பது கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்களே தூதர்கள் உன்னோ தூதர்களுடவா உந்த கரங்களை போஷித்தீரே. உந்த கரங்களை அவே உம்மை போல யாருமே இந்த ஜனங்களை நேசித்தீர. பாடும்போது சில டோர்கள் கர்த்தரால் திறக்கப்படட்டும். தூதர்கள் உன்னோடவா இந்த ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருமே இந்த ஜனங்களை நேசித்தீர. உம்மை போல யாருமே கண்மலை கண்மலையை நீர் பிளந்து உந்த ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை அற்புதம் செய்திடுவே. கையை தட்டி விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. எனக்குரிய கதவை எந்த மனிதனாலும் திறக்க முடியாது, தேவனால் மட்டும்தான் திறக்க முடியும். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. சில அப்படின்னா ஒரு வேடை கூட இதில் இணைக்கிறேன். உங்களுக்குரிய கதவை யாரால் மட்டும்தான் திறக்க முடியும், தேவனால். ஒருவேளை மனுஷன் அடைச்சி வச்சிருந்தாலும் இந்த பகல் அந்த கதவுகள் திறக்கப்படுகிறது. ஆமென். சத்தமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமை. இன்னும் ஒரு காரியத்தை கூட சொல்றேன். கதவு திறக்கப்படும் போது என்னெல்லாம் நடக்கும், ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமை. கதவு இங்க திறக்கப்பட்ட போது பவுலுக்கு ஊழியத்தில் என்ன நடந்துச்சு நிறைய உண்டு. பட்டு எவ்வளோ சொல்ல முடியுமோ அவங்களும் சொல்லி நான் ஜெபிப்போம். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். கதவு இப்போ அந்த டோர் மட்டும்
ஊழியத்துக்கு எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருக்குன்னு என்ன நடந்திருக்கு? பவுல் அப்படி ஏமாந்து வெறுமையா தோற்று அப்படி சரி இனி அடுத்த பட்டணத்துக்கு போவோம் அப்படின்னு அவன் வந்திருப்பான். கதவு திறக்கப்பட்டபடினால இப்போ உள்ள போய் அற்புதம் நடக்குது, வியாதி குணமாகுது, சபை ஸ்தாபிக்கப்படுகிறது, கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். ஆமென். பவுல் சந்தோஷப்படுற கதவு திறக்கப்பட்ட ஒரே காரணத்தினால தோற்க வேண்டிய நான் இப்பொழுது வெற்றி பெற்றேன். எப்படி 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 தோற்க வேண்டிய நான் என்ன செஞ்சேன்? வெற்றி பெற்றேன். கதவு திறக்காம இருந்திருக்குன்னா தோற்று தான் வந்திருப்பேன், ஏமாந்து வந்திருப்பேன், இழந்து வந்திருப்பேன். கர்த்தர் கதவு திறந்த ஒரே காரணத்தினால தோற்க வேண்டிய நான் இப்பொழுது என்ன செஞ்சிருக்கிறேன்? சிலருக்கான தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்தந்த விஷயத்துல நான் தோற்க வேண்டியவனாகும், இந்தந்த சூழ்நிலை நான் தோற்க வேண்டியவன், இந்தந்த மனிதர்களுக்கு முன்பாக நான் தோற்க வேண்டியவன், இந்தந்த பிரச்சனையில நான் தோற்க வேண்டியவன், இந்தந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில் ஏற்பட்ட போது நான் தோற்க வேண்டியவன். ஆனால் கர்த்தரால் கதவு திறக்கப்பட்ட ஒரே காரணத்தினால தோற்க வேண்டிய என்ன கர்த்தர் இப்பொழுது வெற்றி பெற வச்சிட்டாரு. இனி நான் தோற்க மாட்டேன். ஆமா, ஏன்னா எனக்கான கதவு திறக்கப்பட்டு இருக்கிறது. எனக்கான கதவை திறந்தது மனிதன் அல்ல, எனக்கான கதவை திறந்தது கர்த்தர். எல்லாரும் நினைச்சாங்க பவுல் துரோவா பட்டணத்துக்கு வந்த போது தனியாளா வந்திருக்கிறான், இவன் இங்க என்னதான் சாதிக்க போறான்னா பார்க்க தானே போகிறேன், அவன் சீக்கிரமா இவன் வெறுமையா திரும்பி போகிறான்னு ஒரு பெருங்கூட்டம் பார்த்து கொண்டிருந்த போது கர்த்தரால் கதவு திறக்கப்பட்ட ஒரே காரணத்தினால பவுலை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களை கர்த்தர் செய்து முடித்தான். ஆமே, நான் இப்படி இதை இன்னும் கொஞ்சம் மாற்றி இப்படி சொல்றேன். இவன் தோற்பான் என்று நினைத்தவர்கள் தோற்று போனார்கள், தோற்பேன் என்று நினைத்த பவுலை கர்த்தர் வெற்றி பெற வைத்தார். ஐயோ, சிலருக்கு தான் புரிஞ்சிருக்கு, சிலருக்கு காலையில் இவன் குடும்ப வாழ்க்கையில தோற்று போயிடுவான். ஆமே, இவன் இந்த வேலை விஷயத்துல தோற்று போயிடுவான், இவன் இந்த பிரச்சனையில தோற்று போயிடுவான், இந்த சூழ்நிலை தோற்று போவான் என்று பலர் பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கர்த்தர் தோற்கடிக்க வைத்து விட்டு கர்த்தர் என்னை ஜெயிக்க வச்சிட்டார். ஆமே, எனக்கு தெரியும் நான் தோற்க வேண்டியவன் தான், நான் பெரிய நல்ல ஆளோ பெரிய ஆளோனுக்கு நான் தோற்க வேண்டியவன் தான். என் குடும்ப வாழ்க்கையில் இந்த விஷயத்தில் நான் தோற்க வேண்டியவன் தான், உண்மைதான். எனக்கு யாருமே கிடையாது. ஏன்னா பவுல் சிங்கிள் ஆளாவாக்கும் அந்த துரோவா பட்டணத்தில் போய் நிற்கிறாரு, யாரும் ஹெல்ப்புக்கு யாரும் கிடையாது, தனியாளு அனாதையா நிற்கிறான், ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான், எந்த உதவியும் ஒத்தாசை பண்ண யாருமே பவுலுக்கு கிடையாது. ஆனால் கர்த்தர் ஒருவர் கதவு திறந்த ஒரே காரணத்தினால தோற்று போவேன் என்று பவுல் நினைத்தான், தோற்று போவேன் என்று தோற்று போவான் என்று அநேகர் நினைத்தார்கள். ஆனால் நினைத்தவர்கள் தான் தோற்று போனார்களை ஒழிய ஜெயிக்க வைத்த கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு பேசி கொண்டிருக்கிறாரு. தோற்க வேண்டிய பவுலை நான் ஜெயிக்க வைத்தது உண்மை என்றா என் சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உன்னை பார்த்து நான் தேவ மனுஷனாய் சொல்றேன், நீ தோற்று போக கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டாரு. ஏன்னா உனக்காக திறந்திருக்கிற கதவு மனுஷன் அல்ல. பவுல் சொன்ன அதே வார்த்தையை சொல்லுகிறேன், கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டது. சத்தமா ஒரு ஆமே, ஆமே, கர்த்தராலே கதவு திறக்கப்பட்டது. ஒரு முறை கூட சொல்றேன், சத்தமா ஆமேன்னு சொல்லணும். கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டது. ஆமேன். அதனால நான் இனி தோற்று போக மாட்டேன், தோற்க வேண்டிய அதே இடத்துல கர்த்தர் ஜெயிக்க பண்ணுவார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது இன்னொரு வார்த்தையா சொல்ல போனா சத்துருடைய தந்திரங்கள் தோற்கடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நினைச்சா சிங்களாட்டா வந்திருக்க பாரு, உன்னை இப்போ விரட்டிடுவேன். இப்போ சத்துரு பார்க்குறான், ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறாங்க, பல கிரியைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமேன், சோத்திரம். நான் இப்படி விசுவாசிக்கிறேன், சத்துரு தோற்கடிக்கப்படுகிற காலம் வந்து விட்டது, நான் தோற்று போகிற காலம் முடிந்து விட்டது. ஐயோ, என்ன வேடு இல்லை. ஹல்லேலூயா. திரும்பவும் சொல்கிறேன், சத்துரு
தோற்று போகிற காலம் வந்து விட்டது. நான் தோற்று போகிற காலம் முடிந்து விட்டது. ஐயோ, திரும்பவும் சத்துரு தோற்று போகிற காலம் முடிந்து விட்டது. ஆமே, சத்துரு தோற்று போகிற காலம் வந்து விட்டது. நான் தோற்று போகிற காலம் முடிந்து விட்டது. நம்முடைய ஸ்தாபனத்தை கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஜெயத்தின் ஆண்டாக்கும். இந்த ஜெயத்தின் ஆண்டிலே கர்த்தர் ஜெயம் சிறக்க பண்ணுவாராக. ஆமேன். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்ற போல எல்லாரும் சத்தமா சொல்லுவீங்க தானே? சொல்லுங்க. சத்துரு தோற்கடிக்கிற காலம் வந்து விட்டது. சத்துரு தோற்று போகிற காலம் வந்து விட்டது. ஆமே, நான் ஜெயிக்கிற காலம் வந்து விட்டது. ஆமே, சத்தமா கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சத்துரு தோற்கடிக்கிற காலம் வந்திருக்கிறது. ஆனா இப்பொழுது நீ ஜெயிக்கிற காலத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேர்டு இது முதல்ல என் சிந்தர் ஆண்டர் போட்ட வேர்டு. அதிகாலை 5 days ஃபாஸ்டிங் அதிகாலை நான் சொல்லணும்னு வச்சிருந்த வேர்டு. பட்டு 1-2 பேர் தான் வந்தாலும் நாங்கள் அப்படியே ப்ரேயர்லேயே விட்டுட்டோம். கர்த்தரால் கதவு திறக்கப்பட்டால் இதை எழுதி வச்சுக்கோங்க. நீ வாய்ப்புகளை தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். ஆமே, விசுவாசிக்கிறீங்களா? இது சிலருக்கான என்கவுண்டர் ஆக்கு. நிறைய வாய்ப்புகளை தேடி தேடி போனீங்க, எல்லாம் க்ளோஸ், எல்லாம் அடைஞ்சிருக்கு. இப்போ கர்த்தரால் கதவு திறக்கப்பட்டபடினால இனி நீ வாய்ப்புகளை தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வாய்ப்புகள் நம்மை தேடி வரும். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருந்தவர்கள் வாய்ப்புகளை தேடிக்கொண்டுதான் இருந்தார்கள். கர்த்தரால் கதவு திறக்கப்பட்ட போது வாய்ப்புகளை தேடாமலேயே வாய்ப்புகள் என்னை தேடி வருகிறது. சில நாட்கள் நீ வாய்ப்புகளை தேடி தேடி போனா ஒண்ணு நடக்கல. ஏன்னா இன்னும் டோர் ஓப்பன் ஆகல. ஆனா இப்ப டோர் ஓப்பன் ஆனனால இனி நீ தேடி போகட்டாலும் குழப்பம் இல்லை, அது ஒன்னை தேடி வரும். ஆமே, விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் இது எனக்கான வார்த்தைன்னு சொல்றீங்க? சத்தமா ஆமேன். யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன்ட்ட கேட்டான், சொப்பன தாத்த எப்படியாவது வெளியே கொண்டு போயிருடா. அவன் மறந்துட்டான். ஏன்னா இன்னும் அவனுக்கான டோர் ஓப்பன் ஆகலை. அவனுக்கான டோர் ஓப்பன் ஆன பிறகு அவன் பார்வோனுக்கு உறக்கம் வரல. அவன் சொப்பனம் பார்த்துட்டு அவனுக்கு தூக்கம் வரல. இப்போ வாங்கன்னு சொல்றான். ஒருத்தன் சிறைச்சாலைக்குள்ள என்ன செய்யறான்? இருக்கிறான். அவன் வந்தா சொப்பனத்துக்கு அர்த்தம் என்ன செய்யும் சொல்ல. இப்போ யோசேப்பு வாய்ப்பு தேடி போகல. அவன் காலையில் எழும்பி அவன் வழக்கம் போல சிறைச்சாலை என்ன செய்யணுமோ அவன் செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு ஒரு அழைப்பு வருது. அவன் உள்ளதான் இருக்கிறான். யோசேப்பே, சீக்கிரம் வெளியே வா. என்னடா இது, என்ன இது? இவன் போய் தட்டல, அவனை தேடி வருது. யோசேப்பே வெளியே வா. ஏன்? இதோ ராஜா உன்னை அழைக்கிறான். இப்போ இதை பார்த்தா இப்போ இன்னும் ஆச்சரியமா இருக்கு. சீக்கிரம் முடிவெட்டு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, ரெடியா ராஜா உன்னை அழைக்கிறான். இவன் கனவான் அனவான். ஏன்னா இவன் தேடி போகல, அவனை தேடி வருது. ஆமேன். எல்லாரும் ராஜாவை அழைப்பார்கள். ஆனா யோசேப்பு கதவு திறந்த போது ராஜா யோசேப்பை அழைக்கிறார். நான் ஒரு சொப்பனம் பார்த்துருக்கேன். வாய்ப்புகள் தேடி வருது. இப்போ அவன் சொல்றான், சிறைச்சாலை விட்டு வெளியே வர்றான், சொப்பனத்தை சொல்றான், சொப்பனத்தை அர்த்தத்தை சொல்றான். ஆமேன். ஞானமுள்ள ஒருத்தனை சூஸ் பண்ணி இந்த 7 வருஷம் செழிப்புல நீங்க தானியங்களை சேர்த்து வைங்க. அப்போ பஞ்ச காலத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வாய்ப்பு அவனை தேடி வருது. அவன் சொல்றான், உன்னை போல ஞானமும் விவேகமும் உள்ளவன் ஒருவன் இல்லை, உன்னை நான் எகிப்துக்கு அதிகாரியாய் வைத்தேன். அநேகர் எங்களை எகிப்துக்கு அதிகாரியா வைங்கன்னு சொல்லி காத்துட்டு இருக்கிற வேளையிலே யோசேப்பை தேடி வாய்ப்பு வருது. ராஜா சொல்ற, நான் உன்னை எகிப்துக்கு என்ன செய்கிறேன், அது இனி உன் வாக்கின்படி அன்றி ஒருவனுடைய கையும் அசையக்கூடான்னு சொல்லி நான் கட்டளையிடுகிறேன்னு சொல்லுகிறான்னு. ஆமே, வாய்ப்புகள் யோசேப்பை தேடி வந்தது. யோசேப்பை கத்த சிங்காசனத்தை உட்கார வச்சாரு. இன்னைக்கு சிலரை பார்த்து கத்த சொல்லுகிறாரு, சில வாய்ப்புகளை நீ தேடி போனாய், அது
க்ளோஸாக இருந்துச்சு. கவலைப்படாத. இன்னைக்கு உனக்கான கதவு திறக்கப்பட்ட ஒரே காரணத்தினால இனி வாய்ப்புகளை நீ தேடி சொல்ல வேண்டாம். உனக்கான தேவைகளை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் உன்னை தேடி வருவதாக. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட. இது நீங்க இதை சொல்லும் போது சிலரால விசுவாசிக்க கூட முடியல. பாஸ்டர் கேட்க நல்லதான் இருக்கு, ஆமென். ஆனா லைஃப்ல கர்த்தர் உங்களை நிச்சயமாய் சாட்சியாய் நிறுத்துவார். நான் என்னை கீறிப்பாரு, இந்த டோர் ஓப்பன் ஆகாதாக்க என் பிரசங்கம் என் மண்டை. அதனால நான் அங்கே ப்ரேயர் நடத்திட்டு இருக்கோம், டோர்கள் ஓப்பன் ஆகட்டும், டோர் ஓப்பன், இப்படியே நான் பேசிகிட்டே இருக்கிறேன். ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக எனக்கு ரத்தம் இதுதான் கிடந்து, டோர் ஓப்பன் ஆகட்டும், ப்ரேயர் ஃபுல்லாக. கீரிப்பாரில் போகிற 2 சகோதரிகள் மட்டும் இருக்கிறேன், 2 பையன்மார்கள் உட்காந்துருக்கேன். எனக்கு மண்டெல்லாம் இங்கே டோர் ஓப்பனில் அங்கே இருந்துட்டு இருக்கு. டோர் ஓப்பன் ஆகட்டும், இப்போ டோர் ஓப்பன், இப்படியே கையை வச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது 2 சகோதரர்களும் உள்ளே என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. ஒருத்தர் ஆமீன் என்ன சொல்ல குடி பழக்கத்துக்கு உச்சகட்டத்தில் இருக்கிற ஆள். ஸோ அவர் உள்ள வந்து போன வாரம் ஒய்ஃபு சாட்சி, எனக்கு புருஷன் குடிச்சு என்ன சொன்னாங்களே வாயெல்லாம் புண்ணா இருக்குன்னு. ஏன்னா உட்கார்ந்தது எனக்கு சிரி கக்கன்னு. ஸோ அப்போ எப்படி சப்பி தள்ளியிருப்பாரு. ஸோ அதனால் எப்பவும் ஜோம் பண்ண சொல்லுவாங்க, எனக்கு புருஷன் சர்ச்சுக்கு வர்றக்கா ஜோம் பண்ணுங்கன்னு. நான் உள்ளண்டு சிரிப்பேன், அவராவது வர்றதாவது உலக அதிசயம். ஏன்னா எப்படிப்பட்ட குடிமகன்னு நிறைய தடவை கொஞ்சம் தெரியும். இப்போ இங்கே இருந்து நான் சொல்கிறேன், டோர் ஓப்பன் ஆகட்டும், ஏசு நாம டோர் ஓப்பன் ஆகுன்னு சொல்லும்போது இவ்விய 2 பேரும் உள்ள வர்றாங்க. அதில் ஒருத்தர் இவர் வந்து ஜீன்ஸு பேண்டையும் போட்டுட்டு வந்து முழங்கால நிற்கிறார். எனக்கு சோத்திரம், இது நான் சொந்த கண்ணால தான் பார்க்குறேன்னா இல்லைன்னா எப்படின்னு சொல்லி தெரியல. வந்து பார்த்தா உண்மையாக உட்கார்றாரு, கைத்தட்டினாரு, பாடினாரு. நான் ஒரு 1/2 மணிக்கூர் பிரசங்கம் பண்ணியிருப்பேன். அந்த 1/2 மணிக்கூரும் அவருக்கு முழு கண்ணி எனக்கு மேலே என்ன செய்யுது இருக்குது. சோத்திரம், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம், என்னதோ ஒன்று நானே நம்பலை அவர் சர்ச்சுக்குள்ள வந்து இருப்பார்னு. சோத்திரம், ஆனால் கர்த்தர் ஏதோ செஞ்சிருக்கிறார். ஆமே பேசுகிறேன். கூட்டம் முடிஞ்சு பேசுனேன், என்ன பிரதர் அப்படின்னு. இல்லை பாஸ்டர், இப்போ கொஞ்சம் ப்ரேயர் பண்ணலாம் ஆரம்பிச்சிருக்கேன், நான் இனி வருவேன். அது அங்கே இருக்கட்டும், அவர் வரேன்னு சொன்ன நம்ப முடியுமான்னு தெரியல, எனக்கே இன்னும் நம்பிக்கை வரல. ஆனாலும் ஒன்று மட்டும் புரியுது, ஏதோ ஒன்று கர்த்தர் செய்கிறாரு. இன்னொருத்தர் சில சாட்சி சொன்னார், எனக்கு புல் அரிச்சிச்சு. எனக்கு அதாவது அவருக்கு வாயிலண்டு இந்த வேடெல்லாம் வருமானு தெரில. ஸோ அதை பாஸ் நீங்கள் சந்தேகத்துக்கு ஒருக்க பேசுனீங்க, அதை கேட்ட பிறகு எனக்கு ஒரு தெம்பு வந்துச்சு. ஸோ இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில சாட்சிகளை சொன்னார். ஓப்பனாக சொன்னால் என் கண்ணே கலங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஆண்டவரே, நீர் ஏதோ செய்ய போகிறீர் ஆண்டவரே. பலிபடத்தில் வருகிற வார்த்தை வேஸ்ட்டாக போகலாம். நான் ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, நான் இதை சொல்லும்போது சிலருக்கு இந்த சந்தேகம் இருந்துச்சு, பாஸ்டர் நீங்கள் தட்டி தள்ளிவிரு, ஆமே வாய்ப்பை தேடி நீ போகாண்டா உன்னை தேடி வரன்னு அப்படின்னு அவிசுவாசத்தில் சிலர் நம்ப முடியாமல் இருந்தவங்களுக்கு தான் கர்த்தர் திரும்பவும் சொல்கிறாரு, நிச்சயமா நான் உனக்கு செய்வதை உன்னுடைய கண்கள் பார்க்கும். நீ வாய்ப்புகளை தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். ஏன்னா டோர்களை திறந்தது மனுஷன் அல்ல. யாரால் டோரு திறந்து இருக்கிறது? தேவனாலே. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இனி ஒன்று, டோரு திறந்த ஒரே காரணத்தினால நீ இப்போ எப்பவும் இருக்கிற இடத்துல நீ நிற்க மாட்டா, நீ ஏதோ ஒரு விதத்தில் பிரயாணப்பட்டு தான் இருப்பா. உன் வாழ்க்கை பிரயாணத்தில் சில முன்னேற்றம் இருந்திருக்கும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. அவன் முதல்ல பட்டணத்துக்கு வெளியே பவுல், இப்போ டோர் ஓப்பன் ஆனால நான் நினைக்கிறேன் சில வீட்டுக்குள்ள பவுல் போயிருப்பார், சில கிராமத்துக்குள்ள பவுல் போயிருப்பார், சில இடங்களுக்குள்ள பவுல் போயிருப்பார். யாருன்னே தெரியாத மக்கள் எல்லாம் பவுலோடு பழக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதே இடத்துல பவுல் நிற்கலை. கர்த்தர் பவுலை பிரயாணம் பண்ண வச்சுட்டார். நீ விசுவாசிக்க முடியும்னா உன் லெவலு
இதே லெவல்ல உன் குடும்பம் இருக்கவே இருக்காது. பல கிலோமீட்டர் கர்த்தர் உங்களை பிரயாணம் பண்ண வைப்பார். ஏதோ ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை நிற்க வைப்பார். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இனி ஒரு வேடை கூட சொல்ல போனா, ஏதோ சில புதிய இடத்துக்குள்ள கர்த்தர் உங்களை என்டர் ஆக்குவாரு. புதிய ஒரு இடத்துக்குள்ள, புதிய ஒரு அனுபவத்துக்குள்ள கர்த்தர் என்டர் ஆக்குவார். ஹalleluya. நீ எழுதி வச்சுக்கோ சிஸ்டர், இதை குறித்து கண்டிப்பா நான் இன்னைக்கு என்ன சாட்சி கேட்டுட்டாங்க இங்க வந்து நிற்கிறேன். அதே போல நீங்க இருக்கிற அநேகர் கர்த்தர் இதை செய்தார் என்று கர்த்தர் உங்க வாயால சாட்சி சொல்ல கர்த்தர் வைப்பார். ஏன்னா இது எனக்கு மூளையிலிருந்து வந்த வார்த்தைகள் அல்ல, இது கர்த்தர் வெளிப்படுத்துகிற வார்த்தைகள். அவர் அதை செய்வாரு. இதே லெவல்ல நீ இருக்க மாட்டா. உன் குடும்பம் இதே லெவலில் இருக்காது. உன் பிள்ளைகள் இதே லெவலில் இருக்காது. என்னைக்கு உதவி வாங்கிட்டு மற்றவங்களை சார்ந்த உன் வாழ்க்கை இருக்காது. யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இருக்காது. உங்கள் வாழ்க்கை பிரயாணம் பட்டு இருக்கோம். உங்கள் குடும்பம் பிரயாணம் பட்டு இருக்கோம். ஆமை பல முன்னேற்றத்தை நம்முடைய கண்கள் நிச்சயமாக பார்க்கத்தான் போகிறது. ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி, நான் இதற்கான பாத்திரன். வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். இது கிருபையே. ஓகே ஓகே ஓகே, டைம் இல்லை. என் வாழ்க்கை பிரயாணப்பட்டிருக்கும். சொல்லுங்க, என் வாழ்க்கை பிரயாணப்படும். ஆமென். உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க, ஆமே, அதே இடத்துல உங்களை பார்க்க கர்த்தர் விட மாட்டாரு. ஏதோ உங்களை பார்க்கும்போது இன்னொரு இடத்துல தான் நீங்க இருப்பீங்க. இன்னொரு இடத்துல தான் கர்த்தர் உங்களை இருக்க வைப்பாரு. அன்னைக்கு பார்த்தேன் இந்த வீட்டில் உட்கார்ந்துருந்தா, அன்னைக்கு பார்த்தேன் இந்த பைக்கை தான் வச்சிருந்தா, இன்னைக்கு பார்த்தா புதிய பைக் இருக்கு, இன்னைக்கு பார்த்தா வேற மாதிரி வீடு இருக்கு, இன்னைக்கு பார்த்தா இன்னும் நிறைய பொருட்களை வாங்கியிருக்க. கர்த்தர் கதவை திறந்துட்டாருடா. என் வாழ்க்கை பிரயாணப்படும். அதே லெவலில் இருக்காது, அதே லெவலில் இருக்காது, அதே லெவலில் இன்னும் புதிய புதிய சில இடத்துக்குள்ள கர்த்தரனை என்றி ஆக்குறாரு. சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வேடை கூட சொல்றேன். ஹல்லேலூயா. கர்த்தர் கதவை திறந்துட்டார்னா நீங்க நினைச்சது நடக்கும், அவர் நினைச்சது நடக்கும். ஆமே. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில் அவர் என்ன நினைச்சாரோ, இந்த வேடுகளை சும்மா அற்பமா எடுத்துறாதுங்க. நீங்க நினைச்சது நடக்கும். அவர் என் வாழ்க்கையில் என்னென்னலாம் நினைச்சாரோ அதெல்லாம் நடக்கும். நான் என்னெல்லாம் நினைச்சேனோ அதெல்லாம் நடக்கும். ஏன்னா கதவை கர்த்தர் திறந்திருக்கிறாரு. கர்த்தராலே கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் அப்படியே நாம் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. கதவு திறக்கப்படும் போது என்ன நடக்கும்? அதான் என்னோட பிரசங்கம். ஆனால் நான் இன்னொரு டாப்பிக்கே நிரப்பிட்டேன். எப்படிப்பட்ட கதவுகள் திறக்கப்பட்டது அப்படின்னு நான் அந்த தலைப்பை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா கதவு திறக்கப்படும் போது என்ன நடக்கும் என்பது முக்கியமான காரியம். என் வாழ்க்கை பிரயாணப்படும். நான் தோற்க வேண்டியவன் தான். ஆனால் நான் தோற்க வேண்டும் நினைச்ச அதே இடத்துல கர்த்தரனை வெற்றி பெற வச்சார். சில வாய்ப்புகளை நான் தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வாய்ப்புகள் என்னை தேடி வரப்போகிறது. ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், கர்த்தராலே கதவு திறக்கப்பட்டது. ஆமென். கொஞ்சம் முழங்கால் நிற்க முடிஞ்சா முழங்கால் படிடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நினைச்சேன் எல்லாரும் முழங்கால் நின்றுப்பீங்கன்னு நினைச்சேன். ஹல்லேலூயா. ஜீசஸ், ஜீசஸ். உனக்கான கதவை திறக்க ஒருவர் இருக்கிறார் சிஸ்டர், பிரதர். உனக்கான கதவை திறக்க ஒருவர் இருக்கிறார். அவர் தான் நான் பிரசங்கிக்கிற இயேசு. அவர் தான் பிரசங்கிக்கிற இயேசு. அவர் ஒரு கதவை திறக்க நினைச்சிட்டார்னா எந்த மனுஷனாலும் அடைக்க முடியாது. அவர் கதவை திறக்க நினைச்சிட்டார்னா எந்த மனுஷனாலும் அடைக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் ஒரு பாட்டை பாடலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்க பேசணும். எல்லா வேர்டும் எல்லாருக்கும் கிடைச்சிருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ சில வேர்டு, சில வார்த்தைகள் சிலருக்கு இருதயத்தை பிளந்திருக்கும். சில வார்த்தைகள் சிலரோட உள்ளத்தில் இப்பவும் தொனிச்சுட்டே இருக்கு. நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சாலும் ஆனால் சிலருடைய இருதயத்தில் பேசின வேர்டு தொனிச்சுக்கிட்டே இருக்கு. அதை எடுத்து சொல்லுங்க, அதை எடுத்து பேசுங்க. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை பிரயாணப்படும். ஆமென். சில புதிய அனுபவத்தை உள்ள கர்த்தர் உங்களை என்றாக்க வைப்பார்.
நுழைய கர்த்தர் வைப்பார். சில புதிய அனுபவத்துக்குள் சில வாய்ப்புகளை தேடி நான் இனி போக மாட்டேன், அது என்ன தேடி வரும். சில ஃபோன் கால் எனக்கு என்ன தேடி வரும். ஹல்லேலூயா. நீங்களே நம்ப முடியாததை கர்த்தர் செய்வார். ஏன்னா என் அப்பன் நான் பிரசங்கிக்கிற இயேசு அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். தேவன் ஒரு கதவை திறந்தால் அது சாதாரணமானதாக இருக்காது, அது அசாதாரணமானதாகத்தான் இருக்கும். எப்படிப்பட்ட கதவை திறப்பேன் அதை சொல்லலை, சொன்னேன்னு எனக்கு இன்னும் 20 நிமிஷம் வேணும். அவர் ஒரு கதவை திறந்தால் அது குறுகிய வாசலாக இருக்காது, அது விசாலமானதாகத்தான் இருக்கும். மனுஷன் திறந்தாதான் அவன் நெருங்கி நெருங்கி போகணும். கர்த்தர் திறந்துட்டார்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலை திறந்தார் சார். அது எப்படிப்பட்ட வாசல் தெரியுமா? ஹல்லேலூயா. பிரயாணம் பண்ணின ரதங்கள் போச்சு, அவன் சின்ன ஒரு அடி பாதையை திறக்கலை, அவர் பிரயாணம் பண்ணுகிற அளவில் கதவை திறந்தார். ஹல்லேலூயா. அசாதாரணமான கதவுகள் திறக்கப்படுகிறது. ஆமென். அசாதாரணமான கதவுகள் திறக்கப்படுகிறது, பெரிய கதவுகள் திறக்கப்படுகிறது. நான் அதை பேசல, எப்படிப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்படும்னு. சத்துரு அடைத்த கதவுகள் திறக்கப்படுகிறது. ஆமாம், நான் காத்திருந்த கதவுகள் திறக்கப்படுகிறது. எனக்கு திறக்கப்பட வேண்டிய கதவுகள் திறக்கப்படுகிறது, புதிய கதவுகள் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அன்னைக்கு துரோவா பட்டணத்தில் நின்று கொண்டு பவுல் சொன்னார், கர்த்தராலே எனக்கு கதவு. நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? நான் கண்ணை திறந்து பார்க்கல, யார் ஜெபிக்கிறீங்க, முழங்கால் நிற்கிறீங்க. ஆனால் என்னால் தைரியமாக சொல்ல முடியும், ஹல்லேலூயா, சில டோர்கள் ஓப்பன் ஆகும். ஹல்லேலூயா. அன்னைக்கு பவுல் துரோவா பட்டணத்தில் நின்று கொண்டு சொன்னார், கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டது, கர்த்தராலே கதவு திறக்கப்பட்டது, கர்த்தராலே. ஹல்லேலூயா. நீங்க அன்னைக்கு இதே போல சொல்ல போறீங்க. எப்படி தெரியுமா? நான் இதற்கான பாத்திரன். எஸ், இது கிருபையே வேறொன்றுமே. வண்டர்ஃபுல். நான் இதற்கா. எஸ், இது கிருபையே ஒன்றுமே இல்லாம் துவங்கின என் வாழ்வு நன்மையா நிறைந்துள்ளதே. வெரி குட். ஒன்றுமே. எஸ், ஆமென். நன்மையா நிறைந்துள்ளதே, ஒரு தீமையும் நினைக்காதன. எஸ், ஒரு தகப்பன் உமை போல. உண்மைதானா? ஒரு தீமையும். எஸ், ஒரு தகப்பன் உமை போல. 2 கரங்களை உயர்த்தி எபினேசரே. இந்நாள் வரை சுமந்த எபினேசரே, எபினேசரே என் நினைவா இருப்பவரே. எபினேசரே, எபினேசரே, எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, எபினேசரே என் நினைவா இரு. நன்றின்னு சொல்லுங்க. நன்றி. இதயத்தில் இதய சுமந்தீரே. நன்றி அப்பா, நன்றி. ஒரு கரு போல,
ஒரு கரு போல சுமந்தீரே. உங்களுக்கான கதவு கர்த்தராலே திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நான் தோற்க வேண்டிய இடத்துல சத்துரு தோற்று போனான். சத்துரு ஜெயித்தான் நினைக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் என்னை ஜெயிக்க வச்சாரு. எனக்காய் திறக்கப்பட்ட கதவு நான் காத்திருந்த கதவு. ஆமென். புதிய கதவு. ஹல்லேலூயா. ஒருவரால் திறக்க முடியாத கதவு, சத்துரு அடைத்த கதவு, அதை கர்த்தர் திறந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? நான் வாய்ப்புகளை தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கான வாய்ப்புகளை கர்த்தர் தேடி வர வைக்கிறார். எத்தனை பேர் ஆமென்? நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்கு நன்றி. அநேக சாட்சிகளை கேட்க செய்ய போகிறீர். ஆமென். எங்களுடைய பிரயாணம் எங்க விருப்பப்படி இருக்க வேண்டாம். எங்க பிரயாணம் தேவ சித்தப்படி இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய நல்ல கரத்தில் ஒப்படைக்கிறோம். அநேக சாட்சிகளை இன்னும் கேட்க செய்யும். இந்த வாரம் முழுவதும் எங்கள் பிள்ளைகளை ரத்த கோட்டைகளை மறுத்து காத்துக்கொள்ளும். தூதுளை கொண்டு வேலி எடுத்து பாதுகாத்துக்கொள்ளும். சாத்தான் கண் வைக்கக்கூடாது. வாகனங்களை போகும்போதும் வரும்போதும் ஆண்டவர் அதிகாலையில் போகும்போதும் தேவ தூதர்களை கொண்டு வேலி அடைப்பீராக. எல்லாருடைய வீடுகளிலும் எல்லாருடைய வாகனங்களிலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். இன்றைக்கு வந்தவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு புதிதாக வந்தவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அனுப்பும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.